வேலையெல்லாம் முடிஞ்சாடி? ஏக்கா, சொன்ன மாதிரி எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இனிமே எந்த கவலையும் இல்லை. இந்த அடுப்பு அப்புறம் இந்த விறகுலாம் ஓர ஒதுங்க வச்சு எடுத்து வச்சுட்டா போதும், வீடு நீட்டாயிடும். இருக்கட்டும் டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடுப்பில் கொஞ்சம் சுய வடலாம் சுட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் சுட்டு வச்சுட்டு நான் பொறுமையை எடுத்து வச்சுக்கிறேன் டி. அப்போ சரி, அப்போ இது இங்கே இருக்கட்டும். கிளம்பலாமா? இருங்கடி, கணக்கு பார்த்துட்டு காசெல்லாம் கரெக்டாக பிரித்து எடுத்துக்கிட்டு போவோம். அக்கா, என்னக்கா நீனு வாங்கிட்டு நாங்கள் கணக்கு போவோம்மா? நீ என்ன கொடுக்குறியோ கொடு, அதுதான் கணக்கு. அடடா, அதெல்லாம் சரி வராது. கூட்டு தொழிலுங்கிறதுல கணக்கு வழக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வெளிப்படையாக இருக்கணும், சரியா? இருங்க, நெடுவாளியும் வரட்டும், சேர்ந்து கணக்கு எழுதி விடுவோம். அக்கா, என்னக்கா நீனு, நீ பார்த்து சரியா இருந்தா சரிதான், நாங்களாம் என்னத்தை பார்க்கறதுக்கு? என்ன 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 இங்கே பஞ்சாயத்து? அம்மா நெடுவாளி, பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் இல்லட்டியே. வரவு செலவை பார்த்து ஆளாளுக்கு எம்பிட்டு ரூபா வருதுன்னு பிரித்து கொடுக்கலாம்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்தால் தானே கணக்கு வரவு செலவு பார்க்க முடியும். என்ன இது ஏக்கா, நீ பார்த்து சொன்னா பத்தாதா? இதில் நாங்களாம் என்னத்தை பார்க்கறது? அப்படி சொல்லு நெடுவாளி, இதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அக்கா கேட்க மாட்டேங்குது, கணக்கு வழக்கு எல்லாருக்கும் தெரியணுங்குது. அக்கா, முதல்ல என்ன பாரு, நீ சொல்றதாக்க கணக்கு. உன் மேலே எங்களுக்கு எல்லா விதத்துலையும் நம்பிக்கை இருக்கு. ஒன்னால தானே இம்புட்டு தூரம் வந்திருக்கோம். அதை விட்டுட்டு புதுசா என்னமோ எங்களுக்கு பிடிக்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கொடுக்கறத கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். இல்லடி, நான் அதுக்கு மட்டும் சொல்லலை. நாளை பின்ன உங்களுக்கும் விலைவாசி எல்லாம் தெரியணும். எது எது எம்பிட்ட செலவாகுது, எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும், எம்பிட்ட பொருள் எவ்வளோ செலவு எல்லாம் தெரியணும் பாரு. அவளுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஒன்று பண்ணுவான். நான் சொல்ல சொல்ல ஒருத்தி எழுதுங்க, ஒருத்தி கணக்கு போடுங்க, ஒருத்தி கூட்டுப்புள்ளி பாருங்க. அப்புறம் எல்லாம் சரியா தானே வரும். ஆத்தாடி ஆத்தா, இந்த அக்கா இப்போதைக்கு கூடாது போல. சரி, இப்போ சாம ஒன்று பண்ணுவான். என்கிட்ட கொடுங்க, நானே கணக்கு எழுதுறேன். சரியா உமா, நீ பணத்தை எண்ணி வை. நெடுவாளி, நீ கூட்டுப்புள்ளி பார்த்துரு, சரியா? இதுதான் சரி. இந்தாங்கடி, எனக்கும் கொஞ்சம் வேலை குறையும். ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சீங்கன்னா சட்டுப்பட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். பார்த்தீங்களா? மேடம் சொல்லி அனுப்பின வீடு இதுதாங்கிற மாதிரி இருக்கு. எதுக்கும் கேட்டுருவோம். இப்ப சொல்லுங்க, மொத்தமா 3000 முறுக்கு, 4000 அதிரசம். யாரு இருக்கீங்க? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? ஆமாக்கா, பொண்ணதான் யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். உன் வீட்டு வாசல தானே வந்து கத்துறாங்க. அங்கதானே இருந்தாங்க. இருங்கடி, என்னன்னு பார்த்துட்டு வரேன். யாருமா, யார் நீ? அம்மா, இந்த வீட்டுல தானே முறுக்கு அதிரசம்லாம் சொல்றாங்க. தீபாவளினா எல்லாரும் வீட்லயும் தான் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லம்மா, அது வந்து நீ யாரே சரியில்லையே, பேசுறதே டைப்பால இருக்கு. யாருமா நீ? எல்லாம் ஒன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. வீட்டுக்கு தான் ஓயாம யாராவது வந்து முறுக்கு கூட அதிரசம் கூடன்னு கேக்குறாங்கல்ல. இது வீடா சத்திரமா கடை வீதியானே தெரியாம போயிருச்சு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. அது ஒன்றும் இல்லை, எங்க அத்தை தான். நீங்க சொல்லுங்க. முறுக்கு அதிரசம் ஆர்டர் கொடுக்கணும், அதான் வந்திருக்கேன். அப்படியா? நாங்க எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோமே, நீங்க முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா உங்களுக்கும் சேர்த்து செஞ்சிருப்போம். அக்கா, என்னாச்சு? உங்க அத்தை வேற கத்திக்கிட்டே போறாங்க. இல்லடி, முறுக்குக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்க. தானே, கிழவிக்கு நல்லதே பிடிக்காது, இப்படிதான் மறைச்சிக்கிட்டு போவோம். அப்பவே நினைச்சேன். சரி சரி, நம்ம தான் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோமே, இப்ப வந்து கேட்டா அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏமா, முன்னவே வந்து சொல்லியிருக்கலாம்ல, நாளைக்கு விடிஞ்சா தீபாவளியை வச்சுக்கிட்டு இப்ப வந்து ஆர்டர் கொடுக்கணும்னா எப்படி? நாங்க எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம்ல. இல்ல, நாங்க முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம், அந்த அம்மா கொட முடியல, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவசரத்துக்கு உங்க முறுக்கு நல்லா இருக்கும்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் பக்கத்து ஊர் தான், அதான் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். என்னடி இது? என்ன பண்றது, எத்தனைன்னு கேளுங்க. ஒரு 50-60 இருக்கிறத எடுத்து வச்சு கொடுத்து விட்டுறலாம். வீட்டுக்கு வச்சிருக்கோம்ல, வேணும்னா நம்ம தீபாவளி முடிஞ்சு கூட சுட்டுக்கலாம். ஆமாக்கா, கொடுத்து விடுங்க. தீபாவளி முடிஞ்சு கூட நமக்கு வேணுங்கிறத பார்த்துக்கலாம். சரி சரி, வேணா ஒரு 50 முறுக்கு 50 அதிரசம் வேணா கொடுத்து விடுறோம். ஏம்மா, என்ன நீங்க, நான் எம்பிட்டு பெரிய ஆர்டர் கேட்க வந்திருக்கேன், 50-50ங்கிறீங்க. எனக்கு 1000 முறுக்கு 1000 அதிரசம் வேணும். என்னது 1000-1000மா? ஆமா, அதனாலதான் தேடி வந்து இங்க கொடுக்குறேன். 50-60னா நான் எங்க வீட்டுக்கிட்டே வாங்கியிருப்பேன்ல, நல்லா தரமா இருக்கணும், அதுக்காக தான் கேட்டு வந்திருக்கோம். என்னடி இது 1000 முறுக்கு 1000 அதிரசங்கிறாங்க? அக்கா, அது எப்படிக்கா செய்ய முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறதே மொத்தம் 200-300 தானே இருக்கு. ஏம்மா, தப்பா எடுத்துக்காத. உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் இப்போதைக்கு நேரம் பத்தாது. அதுவும் இல்லாமல் 1000 முறுக்கு 1000 அதிரசங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. உனக்கு எப்போ வேணும்? நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே கொடுத்தா கூட போதும். இல்லைம்மா,
முடியாது. வீட்டில் வேற கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. என்னம்மா உங்களை நம்பி வந்து அப்படி கையை விரிக்கிறீங்க? இல்லைம்மா, மேற்கொண்டு வேணா முறுக்குக்கு 2 ரூபா கூட சேர்த்து கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். எனக்காக எப்படியாவது பண்ணி கொடுங்க. என்னம்மா நீங்க சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம அதையே பேசுறீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டில் வேலை இருக்காதா? ஏக்கா ஏக்கா சரி, ஒரு நிமிஷம் வாங்க. இரு, முடியாதுன்னு சொல்லிட்டு வரேன். அம்மா நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. எல்லாம் தீபாவளி வரைக்கும் தான் வியாபாரம். தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னா யாரும் முறுக்கு அவசரத்துக்கு வந்து நிற்க போறதில்ல. கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒத்துக்க வைங்கம்மா. கூட வேணா காசு போட்டு தரேன். எனக்கு இப்போ அவசரத்துக்கு ஆகணும், அவ்வளோதான். டேஸ்டான முறுக்கு அதிரசமும் கிடைச்சா போதும். காசு எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏக்கா நீங்க வாங்க என் கூட. அம்மா நெடுவாளி நீங்களும் வாங்கடி. என்ன வசந்தி? வா சொல்றேன். சரிங்கம்மா வாரேன். எப்படியோ மேடம் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம்னா கை மேல காசு. என்னடி வசந்தி, அந்த பொண்ணு அங்க நிக்க வச்சுட்டு நம்ம எல்லாம் இங்க வந்து என்ன பண்றோம்? வசந்தி, எதுனாலும் அங்கேயே சொல்ல வேண்டியதானே? முடியாதுங்கிறத மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடணும். அப்புறம் இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டோம் நம்மள தான் ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல நெடுவாளி, நம்ம ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? முடிச்சு காட்டுவோம். ஏண்டி தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? இன்னைக்கே நேரம் மணி 11 ஆச்சு. நாளைக்கு தீபாவளி. இன்னும் வீட்டில் எம்புட்ட வேலை கிடக்கு. அதை விட 1000 முறுக்கு 1000 அதிர்ஷ்டம்னா உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்காம வேலை பார்க்கணும். விடிய விடிய செஞ்சாலும் காலையில் முடிக்க முடியும். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லு? ஆமாண்டி வசந்தி, கடவுள் நம்மளுக்கு நல்ல விதையாக தானே காசை கொடுத்துருக்காரு. நம்ம எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாகவே இருக்கு. அப்புறம் என்ன, போதும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லடி, அந்த பொம்பளை சொன்ன மாதிரி தீபாவளி வரைக்கும் தான் நமக்கு மவுசு. அதுக்கப்புறம் புதுசாக வேற ஏதாவது தான் செய்யணும். இப்போவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் 4 காசு பார்க்கலான்னு தான் பார்த்தேன். எனக்கும் கையில் கொஞ்சம் காசு இருந்தா பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்போ மொத்தமாகவே நமக்கு 3500 3000 தான் இருக்கு. இந்த ஒரு ஆர்டர்லேயே 2000 பீஸ் வரும்ல. மேற்கொண்டு வேற 2 ரூபா தரேங்கிறாங்க. அக்கா நீ என்னக்கா சொல்ற? இல்லடி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. யோசிச்சுக்கோக்கா, நான் கட்டாயெல்லாம் படுத்தல. நீங்கெல்லாம் சரின்னு சொன்னால் சேர்ந்து உழைக்கலாம். ஒரே நேரத்தில் ஆளுக்கு 2 பக்கமா 2 அடுப்பு போட்டு 2 பக்கமா முறுக்கு புளிஞ்சு விட்டோம்னு வையேன், கட கடன்னு வேலை ஆயிடும். தீபாவளிக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் தானே எடுக்க போறோம். என்னக்கா சொல்ற? அம்மா நீ என்னடி சொல்ற? அக்கா எனக்கு ஒன்றும் இல்லைக்கா. எனக்கு வீட்டில் என்ன வேலையா வெட்டியா? உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் இருந்து வேலை செய்யறதுல ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன். தீபாவளி நீனு? ஏக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். வீட்டில் என் மாமியாரே எல்லா வேலையும் செஞ்சுக்குவாங்க. லாபம் வந்தோடனே காசை கொண்டு போய் கொடுத்தோம்னா சந்தோஷப்பட்டுக்கும் கிளவி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏக்கா ரொம்பலாம் யோசிக்காதக்கா. நம்ம ஓகேன்னு சொல்லுவோம். சரிடி வா பேசி பார்ப்போம். அந்த பொம்பளை யார் என்னன்னு கூட தெரியல. ஒத்து வருமா, எம்பிட்ட ரேட்டுக்கு கட்டுதுன்னு பார்ப்போம். சரிக்கா சரிக்கா, நீ எம்பிட்டு தூரம் சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான். வாங்க போய் பேசுவோம். சரி, அவளும் 4 காசு இருந்தால் அவளுக்கும் நல்லா தான் இருக்கும். வரதை எதுக்கு வேணான்னு சொல்லுவோமே, செஞ்சு விடுவோம். என்னம்மா போனவங்க திரும்பி வந்துட்டீங்க? எல்லாம் ஓகே தானே? இல்லைனாலும் சொல்லுங்க, வேற இடம் பார்க்கணும். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்ககிட்டே கொடுங்க. நாளை காலையில் 7 மணிக்குள்ள நீங்கள் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துட்றோம். ஆஹா, நினச்ச மாதிரியே வார்டு தானாக வந்து சிக்குது. அடியே சுந்தரி, உனக்கு ப்ரமோஷனை தான் போ. சரிம்மா சரி. அப்போ நீங்கள் நாளை காலையில் கூட செஞ்சு கொடுத்துருங்க. நான் வரட்டா? அம்மா சித்த நில்லு. சொல்லுமா. ஒன்றும் இல்லை, 1000 முறுக்கு 1000 அதிர்ஷ்டங்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயம். அதான் அட்ரஸு ஃபோன் நம்பரு கொஞ்சம் முன்பணம் ஏதாவது கொடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த பொம்பளைங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காளுங்க. பார்த்து தான் பேசி எஸ் ஆகணும். அம்மா உங்களை தான். இது ஒன்றும் இல்லைம்மா, அவசரத்தில் பணம் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்போதைக்கு 100 ரூபா அட்வான்ஸ் தரேன். மிச்ச பணத்தை முறுக்கு எடுக்கிறப்ப வாங்கிக்கிறேன். அது உங்களை யாருன்னு முழுசாக எங்களுக்கு தெரியலல்ல, அதான். நீங்கள் யாருக்கும் சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இந்த ஊரில் யாராவது தெரியும்னா கூட அவங்கள விட்டு சொல்லுவோம். ஆமாக்கா, இந்த ஊரில் எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆஹா, இவளுக்கு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாளுங்க. கொஞ்சம் ஏமாந்தோம் சிக்கிடுவோம், அப்புறம் தோலை உரிச்சிருவாளுகடி. பார்த்து தப்பிச்சிரு. எம்மா உங்களை தான். என்னம்மா நீங்கள் ஒரு முறுக்கு ஆர்டர் கொடுக்க வந்தானா இம்புட்ட கேள்வி கேட்குறீங்க? விட்டு ஆதார் கார்டை கூட வாங்கி வைப்பீங்க போலயே. இப்படி நம்பிக்கை இல்லாத இடத்துல தொழில் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது.
நான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்க. என்ன நம்பலாங்கிற இடத்துல நான் எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்? நான் வேற எங்கேயாவது கொடுத்துக்கிறேன். ஐயோ அக்கா நில்லுங்க, இல்லைங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா என்னக்கா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த பொம்பளை கிளம்புதே. அட வசந்தி, நம்ம என்ன பண்ணுறது? அவங்கள்ட்ட ப்ரூஃப் இல்லை, அட்வான்ஸுக்கு பணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி ஆர்டர் எடுத்துக்கிறது? ஏக்கா நல்ல ஆர்டரை விட வேணாம்க்கா, பேசாமல் ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் எடுத்துக்குவோம். அது சரி வருமா? அட உமா, பிறக்கிறப்ப எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட வந்து பிறக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்குவோம் டி. சரி மனசா இப்படி தூரம் சொல்கிறாள்லக்கா, சரி எடுத்துக்குவான். சரி மனசா எடுத்துக்குவான், நீயே சரின்னு சொல்லிடு. சரிக்கா. சரிங்க, நாங்கள் உங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம். இப்போதான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறீங்க. உங்கள் அட்ரஸு, ஃபோன் நம்பரு நீங்கள் தரேன்னு சொன்ன 100 ரூபா முன்பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு காலைல வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம். இதுதான் நல்ல பிஸ்னஸ் உமனுக்கு அழகு. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். சரிம்மா, டீட்டெயில்ஸை உள்ளே வந்து கொடுத்துட்டு போ. சரிங்க. அப்பா, கடைசின்னு கிடைச்சாலும் நல்லதாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த காசு இருந்தால் ஒரு 2 மாதத்துக்கு நல்லபடியாக வீட்டில் சோறு பொங்கலாம்.